ஏங்க எப்படி? டெல்லியையும் ஃபைனல் கூட்டு வந்திருக்காரு. கேகேஆரையும் கூட்டு வந்திருக்காரு. இவரே ம், இவங்களையும் கூட்டு வந்துட்டாரு பஞ்சாப. சோ ம், பெரிய கேப்டன் தான். சோ இவரு அங்க இருக்காரு ஸ்ரேயஸ். சோ ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு. அண்ட் ஒரு ம், கிரேட் கேப்டன் அண்ட் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்ங்க. ம், அதாவது இந்த மேட்ச்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் செலிப்ரேட்டே பண்ணல பாத்தீங்களா? ம். சுத்தமா செலிப்ரேட் பண்ணல. மேட்ச்க்கு முன்னாடியே மழைலாம் வந்துட்டு பாண்டிங் தான் துருதுருன்னு சுத்திக்கிட்டு இருந்தாரு. இவர் ம். ரிலாக்ஸ்டா இருந்தாரு. டீமே ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க. பாண்டிங் ஐ திங்க் போய் சொன்னாரு. "யோ போதும்யா போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க. மேட்ச் ஆரம்பிக்க போகுது" அப்படின்னு. பட் அந்த மாரி ஜாலி அட்மாஸ்பியர கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பிளேயர்ஸ ஃப்ரீயா இருக்க விடுறாங்க. ம். அண்ட் இன்னொரு விஷயம் போன மேட்ச் முடிஞ்ச உடனே என்ன சொன்னாரு தோத்ததுக்கு அப்புறம்? இந்த ஒரு பேட்டில் தோத்துருக்கோம். பட் வார இன்னும் தோக்கல. சோ இங்க செலிப்ரேஷனும் பண்ணாம என்னதுன்னா பேட்டில்ல ஜெயிச்சிருக்கோம். வார இன்னும் ஜெயிக்கல. வார் ஜெயிக்கல. ஃபைனல்ல. அண்ட் விராட் ம், கோலி என்ன மாரி செலிப்ரேட் பண்ணாரு இவங்களுக்கு எதிரா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம ம், முன்னாடி லீக் மேட்ச்லயே பார்த்தோம். ம், சோ ம். பயங்கர அனிமேட்டட் செலிப்ரேஷன் மேபி ஜெயிச்சா வரப்போகுது. எந்த டீம் ஜெயிச்சாலும் சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க. பட் ஒரு நல்ல விஷயம்னா புது சாம்பியன்ஸ் வரப்போறாங்க. அண்ட் 2 ம். டீமுமே டிசர்வ் பண்றாங்க அந்த கோப்பைய.